வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டேட்டில் ஏஇ எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அந்த ஏஇ எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்குள்ள சிலபஸும் கேரளா ஸ்டேட்டுக்குள்ள சிலபஸும் பிடபிள்யூடியில் ஒரே சிலபஸ் தான். ஸோ நான் கேரளான்னு மட்டும் கிடையாது, ஸோ எல்லா ஸ்டேட்லையுமே பிடபிள்யூடிக்கு ஒரே சிலபஸ் தான் இருக்கும். பிடபிள்யூடி ஏஇ எக்ஸாமுக்கு ஒரே சிலபஸ் தான் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் எக்ஸாம் நடக்கும், ஆனால் நமக்கு வந்து ஓஎம்ஆரில் எக்ஸாம் நடக்கும். ஸோ நம்மளோட சிலபஸ்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்டோட்லேயும் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்கிறத ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேரளா ஸ்டேட்டோட கொஸ்டின் பேப்பர் எப்படி ஏஇ எக்ஸாமில் கேட்டிருக்காங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரீசெண்டாக நடந்தது தான், 2020 லாஸ்ட் இப்போது டிசம்பரில் தான் நடந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்திருக்கானோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் 27 வரைக்கும் அப் டு 27 வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது சாயில் மெக்கானிக்ஸ், இரிகேஷன், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் உள்ள ப்ராப்ளம்ஸை தான் கம்பைன் பண்ணி 27 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து தனியாக ஒரு வீடியோவில் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து 28 கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். ஸோ 28 கொஸ்டின். Steel reinforcement bar in RCC is measured in. Steel reinforcement bar in RCC is measured in. ஸோ ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. குவிண்டாலா, மீட்டர், நம்பர், கியூபிக் மீட்டர். ஸோ ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே குவிண்டாலில் மெஷர் பண்ணணும். ஸோ ஏற்கனவே வந்து இந்த கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் குவிண்டால். இதுவே சிமெண்ட் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் டன்ஸில் தான் மெஷர் பண்ணணும். ஸோ சிமெண்ட் மெஷர்மெண்ட் டன்ஸில் பண்ணலாம். ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் குவிண்டால் கொடுத்துருந்தா குவிண்டாலில் மெஷர் பண்ணலாம். ஸோ இதுவே வெயிட் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆப்ஷன். ஸோ அப்போ வந்து வெயிட் கால்குலேட் பண்ணி சில டைம் வந்து ஸ்டீல் மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ குவிண்டால் கொடுத்துருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, குவிண்டால்னா குவிண்டால்லே மெஷர் பண்ணிடலாம். ஸோ சப்போஸ் இந்த குவிண்டால் ஆப்ஷன்லாம் கொடுக்கல அப்படின்னா வெயிட் கேட்டகரியில் என்ன ஆப்ஷன் வருதோ அதில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார் இன் ஆர்சிசி இஸ் மெஷர்ட் இன் குவிண்டால்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின். The years purchase for 6% interest is. The years purchase for 6% interest is. ஸோ இயர்ஸ் பர்ச்சேஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து எஸ்டிமேஷனில் உள்ள கொஸ்டின். ஸோ இயர்ஸ் பர்ச்சேஸ் தட் இஸ் ஒய்பி ஈக்குவல் டு ஃபார்முலா 100 டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆர். இயர் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து 6% கொடுத்துருக்காங்க. அப்போது ஆன்சர் 100 டிவைடட் பை 6 போட்டால் ஆன்சர் 16.67 வரும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். The year purchase for 6% interest is 16.67. ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின். எந்த ஸ்டேட்டில் எடுத்தாலுமே இந்த கொஸ்டின் வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இயர் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ ஈஸியாக வந்து இந்த கொஸ்டின் வந்து போட்டுடலாம். ஸோ இந்த 6%-ஐ மாற்றி தான் கேட்டுட்ருப்பாங்க. ஆனால் இயர்ஸ் பர்ச்சேஸ்க்கு மட்டும் ஃபார்முலா 100 பை ஆர். ஸோ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் இந்த 100 பை ஆரில் போட்டு அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின். த இனிஷியல் செட்டிங் டைம் ஆஃப் ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் ஆஸ் பர் பேசிஸ். த இனிஷியல் செட்டிங் டைம் ஆஃப் ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட். ஸோ ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டோட இனிஷியல் செட்டிங் டைம் 30 மினிட்ஸ். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ 30 மினிட்ஸுக்கு குறைவு இல்லாமல் இருக்கணும். ஸோ கரெக்டாக 30 மினிட்ஸ் வரணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தா நாட் மோர் தென் 100 மினிட்ஸ் வந்து ஆப்ஷன் கிடையாது. ஸோ அடுத்து நாட் மோர் தென் 30 மினிட்ஸ், 30 மினிட்ஸுக்கு அதிகமாக போகக்கூடாது. லெஸ் தென் 30 மினிட்ஸ், 30 மினிட்ஸுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போது கரெக்டாக ஆன்சர் என்ன வரும்? நாட் லெஸ் தென் 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸுக்கு குறைவு இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுதான் ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டோட கரெக்டான செட்டிங் டைம். ஸோ இனிஷியல் செட்டிங் டைம் ஆஃப் ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் ஆஸ் பர் பேசிஸ் நாட் லெஸ் தென் 30 மினிட்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின். The main function of alumina in brick earth the main function of alumina to brick earth is to impart plasticity, increase ductility, prevent shrinkage, increase impermeability. ஸோ பிரிக்கில் அலுமினாவோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? ஸோ அலுமினானாலே டு இம்பார்ட் பிளாஸ்டிசிட்டி தான் வரணும். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் அலுமினா டு பிரிக் இஸ் டு இம்பார்ட் பிளாஸ்டிசிட்டி. அடுத்த கொஸ்டின். அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் இஸ் ப்ரொவைடட் பை.
ultimate strength of ordinary Portland cement is provided by. ஸோ ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுக்கு அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இது. ஸோ அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் இஸ் ப்ரொவைடட் பை டைகால்சியம் சிலிகேட். அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் இஸ் ப்ரொவைடட் பை டைகால்சியம் சிலிகேட். ஸோ எல்லா கொஸ்டினுமே ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான், புதுசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம சேனலில் சொல்லிகிட்டே இருக்க ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. எக்ஸாம் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், proneness to segregation of fresh concrete is better tested by. Proneness to segregation of fresh concrete is better tested by. ஸோ இதில் ஃப்ரெஷ் காங்கிரீட்டுக்கான டெஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ proneness to segregation of fresh concrete is better tested by slump test, VB test, flow test, compaction factor test. ஸோ ஃப்ரெஷ் காங்கிரீட்டை டெஸ்ட் பண்ணுற மெத்தட் ஃப்ளோ டெஸ்ட். ஸோ ஃப்ரெஷ் காங்கிரீட்னு வந்துட்டாலே ஃப்ளோ டெஸ்ட்டை டெக் பண்ண. அடுத்த கொஸ்டின், as the fineness modulus of aggregate increases its particle size. As the fineness modulus of aggregate increases its particle size, decreases, increases, remains same, none of above. ஸோ ஒரு அக்ரிகேட்டோட ஃபைனஸ் மாடுலஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பார்ட்டிக்கிள் சைஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அக்ரிகேட்டே போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பெரிய பெரிய ஜல்லி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நமக்கு கொஞ்சமான அக்ரிகேட்டு தான் தேவை. இதுவே சின்ன சைஸில் அக்ரிகேட் ஃபில் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நிறைய பார்ட்டிக்கிள் தேவை. ஸோ நிறைய ஒரு லோடே தேவைன்னு வச்சுக்கோங்க. இப்போ பெருசாக போடுறோம் அப்படின்னா அரை லோடு போதும். இப்போ சின்னதாக போடுறோன்னா அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நிறைய அக்ரிகேட் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு அக்ரிகேட்டோட ஃபைனஸ் வந்து அதிகமானால் பார்ட்டிக்கிளும் நமக்கு அதிகமாக தேவைப்படும். அதுவே ஃபைனஸ் வந்து கம்மியானுச்சு அப்படின்னா பார்ட்டிக்கிளும் நமக்கு குறைஞ்சிரும். ஸோ இப்போது ஆஸ் த ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் அக்ரிகேட் இன்க்ரீசஸ், ஸோ அக்ரிகேட்டோட ஃபைனஸ் மாடுலஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பார்ட்டிக்கிள் சைஸும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகணும். ஸோ இதுவே ஃபைனஸ் மாடுலஸ் டிக்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அப்போது நமக்கு பார்ட்டிக்கிள் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைனஸ் மாடுலஸ் அதிகரித்தா பார்ட்டிக்கல் சைஸும் அதிகமாகணும். இதுவே ஃபைனஸ் மாடுலஸ் வந்து குறைஞ்சிது அப்படின்னா பார்ட்டிக்கிளோட சைஸும் நமக்கு குறைஞ்சிரும். ஸோ ஃபைனஸ்ங்கிறது அதோட சைஸை குறிக்கிற ஒரு வேர்டுன்னே வச்சுக்கோங்களேன். as the fineness modulus of aggregate increases, particle size also increase. ஸோ அடுத்த கொஸ்டின், float which does not interfere with the start of the subsequent activity in a project. Float which does not interfere with the start of the subsequent activity in a project. ஸோ ஒரு ஃப்ளோட் வந்து எந்த விதத்துலேயும் அந்த ஆக்டிவிட்டியோட இன்டர்ஃபேர் ஆகலை. ஸோ அந்த ஃப்ளோட்டுக்கும் அந்த ஆக்டிவிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா அந்த ஃப்ளோட்டோட பேர் என்ன? டோட்டல் ஃப்ளோட், இண்டிபெண்ட் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட், இன்டர்ஃபெரிங் ஃப்ளோட். ஸோ அந்த ஃப்ளோட்டுக்கும் அந்த ஆக்டிவிட்டிக்கும் இன்டர்ஃபரே இல்லை அப்படின்னா ஸோ அந்த ஃப்ளோட்டோட பேர் ஃப்ரீ ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்டுக்கும் ஆக்டிவிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட்டுன்னு வந்துடும். ஸோ இதுவே இண்டிபெண்ட் ஃப்ளோட்டுனா அந்த அதே ஆக்டிவிட்டியில் ஃப்ளோ வரும், ஆனால் ஃப்ளோ வந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு தன்மையில் வரும். ஸோ தனியாக ஒரு டைரக்ஷனில் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது தான் அது இண்டிபெண்ட் ஃப்ளோட்டில் வந்துடும். ஸோ ஃப்ளோட்டுக்கும் ஆக்டிவிட்டிக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னா அது ஃப்ரீ ஃப்ளோட் கேட்டகரியில் வந்துடும். ஸோ அடுத்த கொஸ்டின், குவாலிட்டி ஆஃப் ரெயின்ஃபோர்சிங் ஸ்டீல் இஸ் எவாலுவேட்டட் பை. Quality of reinforcing steel is evaluated by compressive strength, tensile strength, ductility, yield strength, ductility and none of above. So quality of reinforcing steel evaluated by yield strength and ductility. ஸோ ரெயின்ஃபோர்சிங் ஸ்டீலோட குவாலிட்டி எப்படி எவாலுவேட் பண்ணுறோன்னா ஸோ அந்த ஸ்டீலோட ஈல்டு ஸ்ட்ரென்த்தையும் டக்டிலிட்டியும் வச்சு தான் மெஷர் பண்ணணும். ஸோ குவாலிட்டி ஆஃப் ரெயின்ஃபோர்சிங் ஸ்டீல் இஸ் எவாலுவேட்டட் பை ஈல்டு ஸ்ட்ரென்த் அண்ட் டக்டிலிட்டி. ஸோ அடுத்த கொஸ்டின், சால்ட் present in the brick earth may cause. Salt present in the brick earth may cause brittleness, effluence, discoloration and none of above. ஸோ ஒரு பிரிக்கில் வந்து சால்ட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா சின்ன சின்ன ஒயிட் பேச்சஸ் வந்து அந்த பிரிக்கில் வந்து பதிக்கும். ஸோ அந்த ஒயிட் பேச்சஸ்க்கு பேர் எஃப்ளூரன்ஸ். ஸோ இது வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். சால்ட் ப்ரெசென்ட் இன் த பிரிக் எர்த் மே காஸ் எஃப்ளூரன்ஸ். அந்த ஒயிட் பேச்சஸ் அந்த ஒரு படியத்துலையா சால்ட்டு கண்டென்ட் வந்து ஒயிட் செவுத்துலலாம் படிஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் எஃப்ளூரன்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின்,
One of the main demerits of using lime mortar is that. One of the main demerits of using lime mortar is that. ஸோ லைம் மார்ட்டரோட மெயினான டிமெரிட் என்னன்னு கேட்குறாங்க. இட் இஸ் நாட் டியூரபிள், இட் டஸ் நாட் செட் குவிக்லி, இட் ஸ்வெல்ஸ், இட் ஹேஸ் பிளாஸ்டிசிட்டி. ஸோ லைம் மார்ட்டரோட ஒரு முக்கியமான டிமெரிட் என்ன அப்படின்னா அது குயிக்காக செட் ஆகாது. ஸோ இட் டஸ் நாட் செட் குவிக்லி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ லைம் மார்ட்டர் அப்படின்னாலே செட் ஆக ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதுதான் அதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ். அதனால தான் லைம் மார்ட்டர் வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப செட் ஆக டைம் எடுத்துக்குது அப்படின்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் வந்து பாதிக்கப்பட்டுரும். அதனால தான் லைம் மார்ட்டர் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. ஒன் ஆஃப் த மெயின் டிமெரிட் ஆஃப் யூஸிங் லைம் மார்ட்டர் இஸ் தட் இட் டஸ் நாட் செட் குயிக்லி. ஸோ அடுத்த கொஸ்டின், கிரேடிங் ஆஃப் அக்ரிகேட் இன் எ காங்கிரீட் மிக்ஸ் இஸ் மெயின்லி எசென்ஷியல் டு அச்சீவ். Grading of aggregate in a concrete mix is mainly essential to achieve. ஸோ அக்ரிகேட்டில் வந்து கிரேடிங் எதை அச்சீவ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம்? adequate workability, higher density, reduction in voids, better durability. ஸோ அக்ரிகேட்டை எதுக்காக நம்ம கிரேடிங் பண்ணுறோம்? ஸோ இப்படி அக்ரிகேட் இருக்குது அப்படின்னா ஸோ கிரேடிங் பண்ணும்போது இந்த ரெண்டு அக்ரிகேட்டுக்கும் இடையில உள்ள வாய்ட்ஸை வந்து குறைக்கிறதுக்காக, இடையில வந்து காற்று இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கிரேடிங் பண்ணுறோம். ஸோ கிரேடிங் ஆஃப் அக்ரிகேட் இன் எ காங்கிரீட் மிக்ஸ் இஸ் மெயின்லி எசென்ஷியல் டு அச்சீவ் ரிடக்ஷன் இன் வாய்ட்ஸ். மெயினாக அக்ரிகேட் கிரேடிங் பண்ணுறது இடையில வந்து அந்த ஏர் போகாமல் கன்ஸ்ட்ரக்ஷனில் பாதுகாக்கிறதுக்காக தான் அக்ரிகேட்டில் கிரேடிங் பண்ணுறோம். So grading of aggregate in a concrete mix is mainly essential to achieve reduction in voids. So அடுத்த question, which of the following statement is not correct? Which of the following statement is not correct? So கீழே கொடுத்துருக்கிறதுல தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ சீசனிங் ஆஃப் டிம்பர் இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த். ஸோ நமக்கு வந்து டிம்பர் செக்ஷன் வந்து சிலபஸில் கிடையாது. ஸோ இந்த கொஸ்டின் வேணாம். டிம்பர் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் இங்கே ரிட்டார்டர், ஆக்சிலரேட்டர், பொசிலோனா, ஒர்க்கபிலிட்டி, ஃப்ளையர்ஸ், சூப்பர் பிளாஸ்டிசைசர், ஜிப்சம், கால்சியம் குளோரைடு. ஸோ ஓகே, இதை மேட்ச் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டார்டரில் வந்து நமக்கு தெரிஞ்சது ஜிப்சம். ஸோ ஜிப்சம் வந்து ஒரு முக்கியமான ரிட்டார்டர். ஸோ இந்த ஜிப்சத்தை ஹீட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து கிடைக்குது. ஜிப்சத்தை வந்து 120 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணும்போது தான் நமக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ ஜிப்சத்தை ஹீட் பண்ணி எடுக்கிறது தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ ஜிப்சம்ங்கிறது ஒரு மெயினான ரிட்டார்டர். ஸோ அடுத்து இருக்கிறது ஆக்சிலரேட்டர். ஸோ ஆக்சிலரேட்டர் வந்து கரெக்டான ஆப்ஷன் இது. ஆக்சிலரேட்டர், பொசிலோனோ அண்ட் ஒர்க்கபிலிட்டி. ஸோ ஆக்சிலரேட்டருங்கிறது கால்சியம் குளோரைடு. ஸோ எப்போதுமே ஆக்சிலரேட்டர் வந்து ஒரு கெமிக்கலுக்கு கீழே பேஸ் பண்ணி வரக்கூடியது தான் அந்த ஆக்சிலரேட்டர். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சிமெண்ட் ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணி அந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் குயிக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறோம் இல்லையா? அந்த கெமிக்கலுக்கு பேர் தான் ஆக்சிலரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ எப்போதுமே ஆக்சிலரேட்டர்னா மேட்ச் த ஃபாலோவிங்கில் வந்துச்சுன்னா இந்த சைடு ஒரு கெமிக்கலாக தான் அது இருக்கும். ஸோ இங்கே கால்சியம் குளோரைடு. ஸோ சிமெண்ட்டில் கால்சியம் குளோரைடு ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் குயிக் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சிலரேட்டருங்கிறது கால்சியம் குளோரைடு. அடுத்து இருக்கிறது பொசிலோனோ. ஸோ பொசிலோனோ இஸ் நத்திங் பட் ஃப்ளை ஆஷ். போர்ட்லேண்ட் பொசிலோனா சிமெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த சிமெண்ட்டுக்கு பதிலாக தானே சில நேரத்தில் ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது ஃப்ளை ஆஷுங்கிறதும் பொசிலோனோ. ஸோ அடுத்து இருக்கிறது ஒர்க்கபிலிட்டி. ஒர்க்கபிலிட்டி இஸ் நத்திங் பட் சூப்பர் பிளாஸ்டிசைசர். ஸோ ஒர்க்கபிலிட்டி சூப்பர் பிளாஸ்டிசைசர். சூப்பர் பிளாஸ்டிசைசர் யூஸ் பண்ணுறதுனால சிமெண்ட்டோட ஒர்க்கபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ இப்போது ரிட்டார்டருங்கிறது ஜிப்சம், ஆக்சிலரேட்டருங்கிறது கால்சியம் குளோரைட், பொசிலோனோ இஸ் ஃப்ளை ஆஷ், ஒர்க்கபிலிட்டிங்கிறது சூப்பர் பிளாஸ்டிசைசர். ஸோ அடுத்த கொஸ்டின், டிஃபார்மேஷன் இன் காங்கிரீட் டியூ டு சஸ்டைன்ட் லோடிங் இஸ். டிஃபார்மேஷன் இன் காங்கிரீட் டியூ டு சஸ்டைன்ட் லோடிங் இஸ் ஸ்ட்ரிங்கேஜ், செக்ரிகேஷன், க்ரீப் அண்ட் ப்ளீடிங். ஸோ ஒரு காங்கிரீட்டில் வந்து ஒரு சஸ்டைண்டாக ஒரு லோடிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஸோ அந்த லோடிங்க்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த லோடிங்க்கு பேர் க்ரீப். டிஃபார்மேஷன் இன் காங்கிரீட் டியூ டு சஸ்டைன்ட் லோடிங் இஸ் நத்திங் பட் க்ரீப். ஸோ இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஸோ கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா வீடியோ எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு கண்டினியூஸாக தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும். எல்லாமே ஓரளவு டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். டிஃபார்மேஷன் இன் காங்கிரீட் டியூ டு சஸ்டைன் லோடிங் இஸ் நத்திங் பட் க்ரீப்.
ஸோ அடுத்த கொஸ்டின் ஃபவுண்டேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் ப்ரொவைடட் பிலோ த ஹெவி லோடட் ஸ்டீல் காலம் ஆஃப் சாயில் ஆஃப் லோ பியரிங் கெப்பாசிட்டிஸ். The foundation provided below a heavily loaded steel column on a soil low bearing capacity. ஸோ ஒரு ஃபவுண்டேஷனை வந்து ஹெவிலி லோடட் ஸ்டீல் காலம்க்கு கீழே போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷனுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பேர் கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன். கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ இங்கே பாருங்கள், ராஃப்ட் ஃபவுண்டேஷன் இந்த ஹெவிலி லோடருக்கு வராது, ஸ்டீல் காலம்க்கு வராது, ஐசோலேட்டட் காலம் ஃபுட்டிங் வர போகிறதில்ல, ஸ்ட்ரிப் ஃபுட்டிங்கும் வர போகிறதில்ல. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எது? கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ தெரிஞ்சதெல்லாம் டெலீட் பண்ணால் கூட ஓரளவு ஆப்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். எ ஃபவுண்டேஷன் ப்ரொவைடட் பிலோ எ ஹெவி லோடட் ஸ்டீல் காலம் ஆஃப் எ சாயில் லோ பியரிங் கெப்பாசிட்டிஸ் கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். எ பாண்ட் இன் விச் போத் ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரெச்சர் கம் இன் த சேம் கோர்ஸ். எ பாண்ட் in which both header and stretcher come in the same course. ஸோ எந்த பாண்டில் ஹெட்டர் பாண்டும் ஸ்ட்ரெச்சர் பாண்டும் சேர்ந்து வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஹெட்டர் பாண்டு ஸ்ட்ரெச்சர் பாண்டு ரெண்டும் ஒரே கோர்ஸில் வந்து அதுக்கு பேர் ஃப்ளமிஷ் பாண்ட். ஸோ ஃப்ளமிஷ் பாண்ட் இஸ் நத்திங் பட் ஹெட்டர் ப்ளஸ் ஸ்ட்ரெச்சர். ஸோ இந்த ரெண்டு பாண்டும் சேர்த்து ஒரு கோர்ஸில் வரதுக்கு பேர் ஃப்ளமிஷ் பாண்ட். ஸோ அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் டு த கிளாஸ் ஆஃப் ஷெல் ரூஃப். Which of the following does not belong to the class of shell roof? ஸோ ஷெல் ரூஃப் கேட்டகரியில் வராதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது டோம்னு இருக்குது. ஸோ டோமுங்கிறது இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ தாஜ்மஹால்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் டோம்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேட்டகரி வந்து ஷெல் ரூஃபில் தான் வரும். ஸோ அப்போது இது கிடையாது. ஸோ அடுத்து இருக்கிறது பேரல் வாலெட். பேரல் வாலெட்டுங்கிறதும் இந்த டோம் ஷேப்லேயே வரக்கூடிய ஒரு ஷேப் தான், அதுவும் இந்த ஷெல் ரூஃப் கேட்டகரியில் தான் வரும். ஸோ அடுத்து இருக்கிறது வார்ப்டு சர்ஃபேஸும் இதே டோம் ஷேப்பில் வரக்கூடியது தான். ஸோ அடுத்து இருக்கிறது பாருங்கள் ஃப்ளாட் ஸ்லாப். ஸோ ஃப்ளாட்டாக இந்த ஸ்லாப் இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ளாட் ஸ்லாபுக்கும் இந்த டோம் செக்ஷனுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. ஸோ அப்போது இந்த ஃப்ளாட் ஸ்லாப் தான் ஷெல் ரூஃப் கேட்டகரியில் வராது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் டு த ஷெல் ரூஃப் இஸ் ஃப்ளாட் ஸ்லாப். ஸோ அடுத்த கொஸ்டின். Decoupling of the superstructure from substructure resting on the shaking ground is called. Decoupling of the superstructure from substructure resting on the shaking ground is called. ஸோ ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர்லேருந்து சப்ஸ்ட்ரக்சர் வருது. ஸோ அந்த சப்ஸ்ட்ரக்சர் ஷேக்கிங் கிரவுண்டில் வந்து ரெஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் பேஸ் ஐசோலேஷன். ஸோ டீகப்ளிங் ஆஃப் த சூப்பர்ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் சப்ஸ்ட்ரக்சர் ரெஸ்டிங் ஆன் த ஷேக்கிங் கிரவுண்ட் இஸ் கால்ட் பேஸ் ஐசோலேஷன். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் பாருங்களேன், இது வந்து ஷாக் அப்சர்வேஷன் இருக்குது. ஸோ ஷாக் அப்சர்வேஷனுக்கும் இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் சப்ஸ்ட்ரக்சருக்கான ஃபார்மேஷனுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. ஸோ அப்போ வந்து இது வராது. டேம்பிங்கிறது ஸோ மேலே வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு டேம்பிங் கோர்ஸ் போகிறது தான். ஸோ இதுவும் ஆப்ஷன் வராது. இது ரெட்ரோஃபிட்டிங்கும் வரப்போகிறதில்ல. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்க ஆப்ஷன் பேஸ் ஐசோலேஷன். ஸோ decoupling of the superstructure from substructure resting on the shaking ground is called base isolation. ஸோ அடுத்த கொஸ்டின். இஃப் T0 is the optimistic time and TP is the pessimistic time and TM is the most probable time, the expected time occurrence of an activity. ஸோ expected time Tக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ T equal to T0 plus 4TM plus TP by 6. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ expected time T equal to T0 plus 4TM plus TP by 6. ஸோ அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன் பிலோ இஸ் நாட் கரெக்ட். கீழே கொடுத்துருக்கிறதுல தப்பான ஆன்சர் இது. வென் தேர் இஸ் டிஸ்ட்ரிபியூட் த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். வென் தேர் இஸ் டிஸ்ட்ரிபியூட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் எப்படி வந்து ஒர்க்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்கன்னு சம்மந்தமாக தான் கீழே உள்ள ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் பாருங்கள். த டிஸ்ட்ரிபியூட் மச் பி சப்மிட்டட் இனிஷியலி டு த சைட் இன்ஜினியர் ஃபார் டெசிஷன் பிஃபோர் ரெஃபரிங் ஆர்பிட்டேஷன். ஸோ ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல சைட் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து டெசிஷன் வாங்கணும். ஸோ எப்போதுமே இதே மாதிரி தான் நடக்கும். ஸோ அப்போ இது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கான்ட்ராக்டர் ஹேஸ் டு ஸ்டாப் த ஒர்க்
till the settlement distribute. Contractor has to stop the work till the settlement distribute. ஸோ செட்டில்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே கான்ட்ராக்டை வந்து ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிடுவார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பான ஒரு ஆன்சர் தான், இருந்தாலும் பார்த்துட்டு வந்துடலாம். ஆல் ஆக்ஷன் ரிலேட்டட் thereto should be recorded and referred for future negotiation and agreements. ஸோ எல்லா ஆக்ஷனும் வந்து ஃப்யூச்சர்க்காக ரெக்கார்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நடக்கிற ஒரு வேலை தான். ஸோ அடுத்தது a meeting must be held between the superintendent and union leader. ஸோ யூனியன் லீடருக்கும் சூப்பர்னண்ட்டுக்கும் கண்டிப்பாக மீட்டிங் நடந்தால் தான் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல தப்பான ஆன்சர், a contractor has to be stop the work till the settlement distribute. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ which of the statement is given below not correct is the contractor has to stop the work till the settlement distribute. ஸோ அடுத்த கொஸ்டின், the planned or systematic action necessary to provide enough confidence that a product or service will satisfy the given requirement is called. The planned systematic action necessary to provide enough confidence that product. ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் மேலே நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், அந்த ப்ராடக்டை நம்பி வாங்குகிறோம். ஸோ அப்போது அதுக்கு பேர் என்ன? குவாலிட்டி கண்ட்ரோலாக, குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டாக, குவாலிட்டி அஷூரன்ஸாக, குவாலிட்டி அடிட்டேட்டான்னு கேட்குறாங்க. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோலுங்கிறது நம்ம பண்ணதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு குவாலிட்டி இருக்கான்னு பார்க்குறது தான் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது அந்த தரத்தை உயர்த்துறது தான் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அந்த ப்ராடக்டை ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இந்த ப்ராடக்டை நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். ஸோ அஷ்யூரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த ஜுவல் விளம்பரத்துலலாம் வருதுல, நம்ம அஷ்யூரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், ஸோ இந்த ஜுவல்லை வந்து நீங்கள் நம்பி வாங்கலான்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அந்த ப்ராடக்டை நம்பி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். ஸோ சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், the Manning formula is given by the expression. The Manning formula is given by the expression. ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல Manning formula இது. ஸோ இதுதான் Manning formula. V equal to 1 by n r power 2 by 3 s power 1 by 2. V equal to 1 by n r power 2 by 3 and s power 1 by 2. ஸோ இதுதான் Manning formula. ஸோ அடுத்த கொஸ்டின், detention period of grid chamfer is kept as. Detention period of grid chamfer is kept as 12 hours 5 minutes 24 hours 1 minute. ஸோ கிரிட் சாம்பரோட டிடென்ஷன் பீரியட் எப்போதுமே 1 minute தான். டிடென்ஷன் பீரியட் ஆஃப் கிரிட் சாம்பர் இஸ் கெப்ட் அஸ் 1 minute. ஸோ அடுத்த கொஸ்டின், த கேஸ் ஃப்ரம் ஸ்லட்ஜ் டைஜஸ்டன் டேங்க் இஸ் மெயின்லி காம்போஸ்ட் ஆஃப். த கேஸ் ஃப்ரம் ஸ்லட்ஜ் டைஜஸ்டன் டேங்க் இஸ் மெயின்லி காம்போஸ்ட் ஆஃப் நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் மீத்தேன். ஸோ ஸ்லட்ஜ் டைஜஸ்டன் டேங்க்கில் வர மெயினான ஒரு கேஸ் அப்படின்னா மீத்தேன் தான். ஸோ ஆன்சர் வந்து மீத்தேன். ஸோ அடுத்த கொஸ்டின், த பைப் விச் இஸ் இன்ஸ்டால்ட் இன் ஹவுஸ் ட்ரைனேஜ் டு ப்ரிசர்வ் த வாட்டர் seal of trap is called. The pipe which is installed in the house drainage to preserve the water seal of trap is called vent pipe, anti-siphonage pipe, வேஸ்ட் பைப் அண்ட் சாயில் பைப். ஸோ ஹவுஸ் ட்ரைனேஜில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க பைப்பை வந்து சீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீல் ஆஃப் ட்ராப்ஸ் இஸ் கால்ட் ஆன்டி சிஃபோனேஜ் பைப். எ பைப் விச் இஸ் இன்ஸ்டால்ட் இன் த ஹவுஸ் ட்ரைனேஜ் டு ப்ரிசர்வ் த வாட்டர் சீல் ஆஃப் ட்ராப் இஸ் கால்ட் ஆன்டி சிஃபோனேஜ் பைப். ஸோ ஓகே, இந்த வீடியோட டூரேஷனே வந்து அதிகமாக வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க கொஸ்டினை வந்து நான் பார்ட் 2 வந்து இன்னொரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.